சாந்தி. 16/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு சரீரதாரி அல்ல என்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பேணுங்கள். சரீரமற்ற தந்தை குறிப்பாக உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்து ஒரு சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை ஏன் பெற்றிருக்கின்றீர்கள்? பதில்: உங்களுடைய மௌன தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் பார்ப்பதற்காக நீங்கள் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் உட்பட உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகிலுள்ள அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றுங்கள். தந்தை உங்களை குப்பையில் இருந்து அகற்றி உங்களை மலர்கள் ஆக்குவதற்காக, அதாவது தேவர்கள் ஆக்குவதற்காக வந்துள்ளார். ஆகையினால் நீங்கள் அத்தகைய தந்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பாவச் செயல்கள் செய்வதில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு தந்தையுடனான அன்பில் உங்கள் புத்தியை இணையுங்கள். உங்கள் உக்கிப்போன பழைய சரீரத்தின் பெருமைகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். 2. நீங்கள் ஒரு போர் வீரர் என்ற விழிப்புணர்வில் இருப்பதனால் எதிரியாகிய மாயையை வெற்றி கொள்ளுங்கள். அவளை பற்றி அக்கறை கொள்ளாதீர்கள். மாயை பெருமளவில் மறைமுகமான வழியில் தலையீடு செய்கின்றாள். ஆகையினால் அவளை இனங்கண்டு எச்சரிக்கையாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முதலாம் இலக்க கீழ்ப்படிவான ஆத்மாவாகி உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் உள்ள தூய்மையில் முழுமையான மதிப்பெண்களை பெறுவீர்களாக. உங்களின் மனதின் தூய்மை என்றால் உங்களின் எண்ணங்களிலேனும் எந்தவிதமான தூய்மையின்மையின் சம்ஸ்காரங்களும் வெளிப்படக்கூடாது. சதா ஆத்ம உணர்வுடன் இருப்பது என்றால் சகோதரத்துவத்தின் மேன்மையான விழிப்புணர்வை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். உங்களின் வார்த்தைகளில் சதா சத்தியமும் இனிமையும் இருக்க வேண்டும். உங்களின் செயல்களில் பணிவும் திருப்தியும் மலர்ச்சியும் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் அடிப்படையில் ஓர் இலக்கத்தை பெறுகின்றீர்கள். இத்தகைய முற்றிலும் தூய்மையான கீழ்ப்படிவான குழந்தைகளின் புகழை தந்தையும் பாடுகின்றார். நீங்கள் உங்களின் ஒவ்வொரு செயலின் ஊடாகவும் தந்தையின் பணியை வெளிப்படுத்தும் நெருங்கிய இரத்தினங்கள் ஆவீர்கள். ஸ்லோகம். உங்களின் உறவுமுறைகள், தொடர்புகள் மற்றும் ஸ்திதியில் இலேசாக இருங்கள். உங்களின் நாளாந்த அட்டவணையை பேணுவதில் அல்ல. அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவை நல்லவையோ அல்லது உங்களை தளம்பலடைய செய்பவையோ, அகநோக்கில் இருக்கும் ஆத்மாக்களால் எந்த விதமான சூழல்களுக்கும் அனுசரித்து போக முடியும். நீங்கள் தனியாக இருந்தால் என்ன, அல்லது ஒன்று கூடலில் இருந்தால் என்ன, இரண்டு சூழ்நிலைகளிலும் அனுசரித்து நடப்பதே பிராமண வாழ்க்கை.